இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில், ஆனந்தமான தருணத்தில் தனுசு ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கின்றது? தமிழ் புத்தாண்டு 26, 27 எப்படி இருக்கின்றது என்று பார்க்கணும். தனுசு ராசிக்காரர்கள் ஏற்கனவே குருவோட நேரடி பார்வையில் இருக்கின்றீர்கள். நிறைய நல்ல காரியங்கள், குடும்பத்தில் சுபிட்சங்கள், நல்ல ஐஸ்வர்யங்கள், ஆனந்தங்கள் எல்லாமே நடந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு வெளிச்சியும் பெற்றக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருந்துருச்சு. வர ஆண்டு குரு பயிற்சி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லை என்றாலும் மற்ற கோச்சார கிரகங்கள், ராகுகேதுக்கள் பயிற்சியாகின்றது போன்ற கிரகங்கள்லாம் வைத்து சூட்சமங்கள் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த ஒரு ஆண்டாகவே இது அமையப் போகின்றது என்பதை திருமணத்துக்காக காத்திருந்தவர்கள் திருமணம் கண்டிப்பாக கைகூடி வரும். வாழ்க்கையில் எல்லா விதமான வசந்தங்களும் கைகூடி வரும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உடல் விஷயங்கள், ஹாஸ்பிட்டல் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி உணவு முறைகள், நீங்கள் நீண்ட தூர பயணங்கள் போன்ற இடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாலும், ஏன்னா குருவோடைய பார்வை விலகின்றது. குருவோடைய பார்வை தான் இந்த வருடம் உங்களுக்கு உசத்தி மிகப்பெரிய உயரத்தில் இருந்தாலும் அது மற்ற இடங்களை பார்க்கக்கூடிய பார்வைகள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த பிரபவ ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்கள் வழக்கம் போல தைரியத்தோடு இருக்கும்போது உங்களுக்கு உள்ள ஜோதிர்லிங்கம் காசி விஸ்வநாதர். 12 ஜோதிர்லிங்கத்திலேயே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜோதிர்லிங்கம் என்றால் அது காசி விஸ்வநாதர். காசி விஸ்வநாதர் கெட்டியாக பிடிச்சிங்க. காசியை ஒரு தடவை சென்று வாருங்கள். காசி விஸ்வநாதர் தரிசனத்தை சென்று வாருங்கள். கண்டிப்பாக அந்த 2027 உங்களுக்கு 2026, 27 வெற்றிகரமான ஆண்டாக அமையும் நண்பர்களே. வாழ்வில் 16 வகையான செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ உங்களை வாழ்த்துகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.